வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நாம் இந்தியாவின் புனிதமான மலையாக கருதப்படும் அருணாச்சலத்தை பற்றி ஆராயப் போகிறோம். இது தெற்கின் கைலாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது சிவபெருமானின் திருவுருவமாக கருதப்படுகிறது. அருணாச்சலத்தில் கிடைக்கும் ஆன்மீக ஆற்றல் பல ஆயிரம் ஆண்டுகளாக யோகிகளையும் ஆன்மீக தேடுபவர்களையும் ஈர்த்துள்ளது. இந்த காணொளியில் ரமண மகரிஷி போன்ற மகான்கள் எப்படி அருணாச்சலத்தின் புனித ஆற்றலால் ஈர்க்கப்பட்டனர், இந்த மலையின் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன, அதன் சக்தி எப்படி பக்தர்களை தன் தரிசனத்திற்காக வரவழைக்கிறது என்பதையும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அனைவரும் காணொளியை முழுவதுமாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் இந்த மலை எவ்வளவு முக்கியமானது என்பதை ஏற்கனவே அனுபவித்தவர்களுக்கு இது ஒரு ஆழமான பயணமாக இருக்கும். இந்தியாவின் புனிதமான மலைகளில் ஒன்றான அருணாசலமாகும். இது பெரும்பாலும் தெற்கின் கைலாஷ் என்று குறிப்பிடப்படுகிறது. அருணாசலா சிவனின் வெளிப்பாடாக கருதப்படுகிறார். மேலும் எண்ணற்ற ஆன்மீக தேடுபவர்களை ஈர்க்கும் வலிமையான ஆற்றல் அதை சுற்றி உள்ளது. நான் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக இந்த இடத்திற்கு சென்று வருகிறேன். மேலும் இது சாதனா அல்லது ஒழுக்கமான ஆன்மீக பயிற்சிக்கான எனது மிகவும் நேசத்துக்குரிய இடங்களில் ஒன்றாக உள்ளது. மதிப்பிற்குரிய ஸ்ரீ ரமண மகரிஷி உட்பட பல மகான்கள் இந்த மலைக்கு ஈர்க்கப்பட்டுள்ளனர். ரமண மகரிஷி தனது 16வது வயதில் சுயம்வரம் பெற்ற பிறகு இந்த மலைக்கு வரவேண்டும் என்ற உள்ளழைப்பை உணர்ந்தார். அதன் அருகாமையிலிருந்து ஒருபோதும் வெளியேறவில்லை. அவரது வாக்கு மூலமாக அருணாசலாவின் அடிவாரத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு மேல் அவர் அலைந்ததில்லை. ரமணர் தனது வாழ்நாள் முழுவதையும் அருணாசலத்தில் அல்லது அருகாமையில் கழித்தார், தியானம் செய்தார் மற்றும் சுய விசாரணையின் பாதையில் மற்றவர்களை வழிநடத்தினார். ஒரு ஆசிரமம் இறுதியில் அவரை சுற்றி நிறுவப்பட்டது. அது இன்றும் ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அருணாச்சலா இந்தியா மற்றும் அதற்கு அப்பால் உள்ள யோகிகளையும் ஆன்மீக ஆர்வலர்களையும் ஈர்த்துள்ளது. இந்த புனித இடத்திற்கு வரும் யோகிகளின் நீண்டகால பாரம்பரியம் உள்ளது. குறிப்பாக மலையில் உள்ள குகைகளில் தியானம் செய்ய. இந்த குகைகளில் சில சக்தி வாய்ந்த ஆன்மீக ஆற்றலை கொண்டுள்ளன. மேலும் நான் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்வதில் நேரத்தை செலவிட்டேன். ரமண மகரிஷியின் மரபு காரணமாக பலர் அருணாச்சலத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டாலும் மலையே ஒரு உள்ளார்ந்த மாய இழுப்பை கொண்டுள்ளது. அதை எளிதில் விளக்க முடியாது. அருணாசலம் தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை என்ற சிறிய நகரத்தில் அமைந்துள்ளது. தமிழ் மக்கள் ஆழ்ந்த ஆன்மீகம் மற்றும் பக்தி கொண்டவர்கள். குறிப்பாக சிவன் மீது இந்து மதத்தில் முழுமையான யதார்த்தத்தின் இறுதி பிரதிநிதித்துவம். சிவன் பிரம்மனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். எல்லையற்ற, உருவமற்ற, இருப்பின் இறுதி உண்மை. இந்த மலையின் ஆன்மீக முக்கியத்துவத்தை பற்றி இந்தியாவிற்கு வெளியே உள்ள பலர் சந்தேகம் கொண்டிருந்தாலும் அருணாச்சலாவை நீங்கள் ஒருமுறை தரிசித்தால் அதன் சக்தி வாய்ந்த இருப்பை நீங்கள் உணருவீர்கள் என்று கூறப்படுகிறது. சுவாரஸ்யமாக, அருணாச்சலாவின் முக்கியத்துவத்தை பற்றி இந்தியாவில் உள்ள பலருக்கு தெரியாது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் அருகிலுள்ள மாநிலங்களில் இருந்து, குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் இருந்து பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தரத் தொடங்கியுள்ளனர். அருணாச்சலாவில் உள்ள முக்கிய சடங்குகளில் ஒன்று பிரதக்ஷிணா என்று அழைக்கப்படும் மலையை சுற்றி வருவது. குறிப்பாக பௌர்ணமியின் போது பயபக்தி மற்றும் கவனத்துடன் செய்யப்படுகிறது. சிவனின் பெயரை உச்சரிக்கும் போது மலையை சுற்றி நடப்பது கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கையிலிருந்து ஒருவரின் கர்மாவை கரைத்து ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. அருணாச்சலத்தின் முக்கியத்துவத்தின் கதை படைப்பாளரான பிரம்மாவிற்கும் பாதுகாவலரான விஷ்ணுவிற்கும் இடையிலான தெய்வீக அத்தியாயத்திற்கு செல்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை உயர்ந்தவர்கள் என்று கூறி முரண்பட்டனர். இந்த சர்ச்சையை தீர்க்க சிவன் ஒரு தேஜோ லிங்கமாக தோன்றினார். இது ஆரம்பம் அல்லது முடிவு இல்லாத நெருப்பு மற்றும் ஒளியின் தூண். இந்த எல்லையற்ற தூணின் மேல் அல்லது கீழ்ப்பகுதியை கண்டுபிடிக்குமாறு பிரம்மா மற்றும் விஷ்ணுவிடம் அவர் சவால் விடுத்தார். விஷ்ணு ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்து பூமியை ஆழமாக தோண்டினார். பிரம்மா ஒரு அன்னமாக மாறி வானத்தில் பறந்தார். நீண்ட மற்றும் பலனற்ற தேடலுக்கு பிறகு இருவரும் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை உணர்ந்து சிவனின் எல்லையற்ற தன்மையை ஒப்புக்கொண்டு பணிவுடன் சரணடைந்தனர்.
சிவன்தான் தேஜோலிங்கம் என்று வெளிப்படுத்தினார். எல்லா எல்லைகளையும் தாண்டிய எல்லையற்ற உணர்வு. இந்த உணர்தலின் தருணத்தில் தேஜோலிங்கம் அருணாசலத்தின் புனித மலையாக வெளிப்பட்டது. இது பக்தர்கள் சிவனை வணங்கவும் தியானிக்கவும் முடியும். இதனாலேயே அருணாசலம் ஸ்வயம்பு லிங்கம், சிவனின் சுயம்பு வடிவமாக கருதப்படுகிறது. இது இப்போது திருவண்ணாமலையின் மையத்தில் உள்ள அருணாசலேஸ்வரர் கோயிலில் உள்ளது. கோயிலே அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக லிங்கம் அமைந்துள்ள கருவறைக்குள் அருணாச்சலா என்ற பெயர் ஆழமான பொருளை கொண்டுள்ளது. அருணா என்பது மலையின் சிவப்பு நெருப்பு நிறத்தை குறிக்கிறது. இது அறிவின் நெருப்பை குறிக்கிறது. அதே நேரத்தில் அச்சலா என்பது அசையாத மலை, உறுதியான ஞானத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மலையின் உச்சியில் நெருப்பு ஏற்றப்படுகிறது. இது ஞானத்தின் நித்திய நெருப்பை குறிக்கிறது. இந்த திருவிழா ஒரு குறிப்பிடத்தக்க ஆன்மீக நிகழ்வாகும். ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் சுடர் ஏற்றப்படுவதை காண ஈர்க்குகிறார்கள். இது அகங்காரத்தை கலைத்து ஒருவரின் உண்மையான தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்வதை குறிக்கிறது. அருணாச்சலம் என்பது வெறும் உடல் மலை அல்ல, இது பிரம்மத்தின் உயிருள்ள உருவகம் என்று நம்பப்படுகிறது. இறுதியான உருவமற்ற உண்மை. இது ஆத்மனை குறிக்கிறது, நம் அனைவருக்கும் உள்ள உண்மையான சுயம். அதனால்தான் அருணாச்சலத்தை உலகின் ஆன்மீக இதயம் என்று ரமண மகரிஷி வர்ணித்தார். இந்த மலையின் முன்னிலையில் இருப்பது என்பது எல்லையற்ற உணர்வான சிவனுடன் நேரடி தொடர்பு கொள்வதாகும். பல ஆன்மீக தேடுபவர்கள் அருணாச்சலத்தின் மீது ஒரு காந்த ஈர்ப்பை உணர்கிறார்கள். மேலும் சிலர் மலையை பார்ப்பதன் மூலம் தரிசனம் அல்லது ஆசீர்வாதங்களை பெறுவதையும் விவரிக்கிறார்கள். இது மாயமாக தோன்றலாம், ஆனால் அருணாச்சலத்தை சுற்றியுள்ள ஆற்றல் தெளிவாக தெரியும். குறிப்பாக ஆன்மீக பாதையில் இருப்பவர்களுக்கு மனதை அமைதிப்படுத்தவும் அகங்கார போக்குகளை கலைக்கவும் எல்லையற்ற உணர்வுடன் ஒன்றிணைவதற்கும் மலை ஒரு வழியை கொண்டுள்ளது. ஆன்மீக பயிற்சியில் தீவிரமாக இருப்பவர்களுக்கு அருணாச்சலம் ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குகிறது. ரமண மகரிஷி பக்தர்கள் மலையை சுற்றி அமைதியாக மௌனா, தியானம் மற்றும் சிவனின் பெயரை ஜெபம் திரும்பத் திரும்ப பிரதட்சிணை செய்ய அறிவுறுத்தினார். இந்த 3 நடைமுறைகளும் ஒருவரின் பார்வையை மலையில் நிலைநிறுத்துவதுடன் உள் அமைதி மற்றும் சுய விழிப்புணர்வை வளர்க்க உதவுகிறது. அருணாச்சலம் பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற யோகிகளுக்கும் துறவிகளுக்கும் ஒரு புனிதமான இடமாக இருந்து வருகிறது. மலையைச் சுற்றியுள்ள ஆன்மீக கதைகளை நீங்கள் முழுமையாக நம்பாவிட்டாலும் அதன் சக்தி வாய்ந்த ஆற்றலை மறுப்பதற்கில்லை. ஆன்மீக பயிற்சியை ஆழப்படுத்த ஆர்வமுள்ள எவரையும் தாங்களாகவே சென்று அனுபவிக்கும்படி நான் ஊக்குவிக்கிறேன். நீங்கள் ஒரு சிறிய பயணத்திற்கே சென்றாலும் அருணாச்சலா உங்களுக்கு என்ன தரக்கூடும் என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அருணாச்சலா உங்கள் பக்தர்களை ஆசீர்வதிக்க, உங்கள் மேன்மையை வெளிப்படுத்த மற்றும் ஆன்மீக தேடுபவர்களின் தேவை போக வழங்குகிறீர்கள். நண்பர்களே, இன்றைய காணொளி அருணாச்சலத்தின் மாயமாகவும் சக்தி வாய்ந்த ஆன்மீக உலகத்தை பற்றி உங்களுக்கு தந்த நம்பிக்கை. இந்த மலை ஆன்மீக சாதனைகளுக்கும் தியானத்திற்கும் ஒரு வலிமையான இடமாக திகழ்கிறது. ரமண மகரிஷி உள்ளிட்ட பலர் இங்கு தியானம் செய்ததற்கு காரணம் இங்கு ஒளிந்துள்ள ஆன்மீக ஆற்றலே. நீங்கள் ஒரு பார்வை போட்டு இந்த இடத்தில் இருந்தாலே உங்கள் உள்ளுணர்வுகளை மாற்றும் அனுபவம் ஏற்படும். இதை நேரடியாக அனுபவிக்கும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். காணொளியை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.